தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வாணியம்பாடி அருகே மரக்கடை மற்றும் பர்னிச்சர் கடையில் அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான தேக்கு மரங்கள் எரிந்து தீக்கிரையாகின. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். சீனிவாசன், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மரக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டு பல லட்சம் ரூபாய் பொருட்கள் சேதமாகி இருக்கிறது. இந்த தீ விபத்து எவ்வாறு நேர்ந்தது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்க? நிச்சயமாக. வணக்கம் மோகன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரும்பால்பேட்டை பகுதியில் கணவாய்ப்புதூர் பகுதியில் சேர்ந்த சம்பத் என்பவர் மரச்சாமான்கள் மற்றும் பர்னிச்சர் குடோன் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று அதிகாலை கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு புகை மூட்டமாக இருந்தது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தகவலின் பிறையில் அங்கு விரைந்து வந்த வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் ஆகிய பகுதிகளிலிருந்து 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் மரக்கடையில் இருந்த பொருட்கள் முற்றிலுமாக எரிந்து சேதமாகியுள்ளது. இந்த தீயில் கடையில் வைக்கப்பட்டிருந்த பர்னிச்சர் பொருட்கள், சோபாக்கள், தேக்கு மரங்கள், மரச்சாமான்கள் செய்யும் இயந்திரங்கள், மர அறுவை இயந்திரங்கள் என சுமார் ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலுமாக தீயில் எரிந்து சேதமாகி இருக்கிறது. இவர் ஏற்கனவே வேறு பகுதியில் பர்னிச்சர் கடை நடத்தி வரக்கூடிய நிலையில் 15 நாட்களுக்கு முன்பு பெருமாள்பேட்டையில் குடோன் மற்றும் கடை வாடகைக்கு எடுத்து பர்னிச்சர் செய்வதற்காக தேக்கு மரங்கள், இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை வைத்திருக்கிறார். மின் இணைப்பு கூட இல்லாத இந்த கடையில் தற்போது தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மர்மமாகவே இருக்கிறது. இது குறித்து தீயணைப்பு துறையினர் மற்றும் நகர காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.